எல்லாருக்கும் என்னோட பொன்னான வணக்கங்கள். இதுதான் சிங்கப்பூரோட இறுதியான பெரிய வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது, ஆனால் இதை முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு படத்தோட கதையை இறுதியாக முடிக்கக்குள்ள கிளைமேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு படமும் இல்லை, எதுவும் இல்லை. சில கதைக்கான முடிவு சில நேரத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடந்து போகும். அது கண்ணுலேயும் காட்டும். ஆமாம், 54 நிமிஷம் இதை நான் பேச தான் போகிறேன். எனக்கு அடுத்து இன்னொருத்தவங்க பேசுவாங்க. எப்படி சொல்கிறது, கடல் கடல் கடல்னு நான் தேடி போயிட்டு இருந்தேன். எல்லா ஊர்லேயும் போயிருக்கிறேன். எந்தெந்த ஊருக்கு போயிருக்கிறேன்னா, முத நான் பார்த்த கடல் கன்னியாகுமரி கடல் தான். எப்படி கன்னியாகுமரி கடல் பார்த்தேன்? கன்னியாகுமரி கடல் தான் நான் 3வது படிக்குள்ளே என்னை டூருக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே தான் நான் முத கடலை பார்க்குறேனே. அந்த கடல் பார்த்ததுலேருந்து எட்டி பார்க்குற தூரம் வரைக்கும் எல்லாம் நம்மளோடதான்னு சொல்லிட்டு ரொம்ப பேரின்ப சந்தோஷமாக நான் அப்போ அடைஞ்சேன். ஏன்னா நான் சின்ன வயசில் நான் ஹாஸ்டலில் படிக்கல. இந்த வெளிச்சத்தையும் இந்த நீரும் இந்த வாகனத்தையும் இந்த பயணத்தையும் எப்படின்னாச்சும் அடைஞ்சு கிடக்கிற இந்த உலகத்தில் நம்ம எட்டி பார்த்தணுன்னு பார்க்கக்குள்ள, அப்படி ஒரு இடத்த பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சிச்சு. அந்த விவேகானந்தார் சிலையை அந்த கல் மேலே எனக்கு சின்ன வயசில் பார்த்தது என்ன ஞாபகம் இருக்குது. அந்த நண்டு போகிறதும் அந்த பென்சில் மாதிரி இருக்கும், அதெல்லாம் விளையாடும். அங்கே ஆரம்பித்தது இந்த கடல் மேலே இருக்கிற காதல். அப்படி பயணிக்க ஆரம்பித்தது தான் இந்த கடல் மேலே இருக்கிற ஆசையும் பாசமும். அதிகமாக சுற்றணும்னு நினச்சேன், பயணிக்கிறேன், சுற்றுறேன், அனுபவிக்கிறேன். இப்போ அது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றத ஒன்றத்தை மட்டும் நான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லைன்றத நம்மளால் எதையுமே நிரூபிக்கவே முடியல. ஈஸ்ட் கோஸ்ட்டு, நான் வந்த புதுசுலேருந்து ஈஸ்ட் கோஸ்ட்டு போகணும், சுற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது சுற்றணும்னு ஆசைப்படக்குள்ள சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு அமையவே இல்லை. கரெக்டாக சிங்கப்பூர் ஒரு 8 மாதம் கழித்து தான் ஈஸ்ட் கோஸ்டோட கிட்டையே நான் நெருங்குறேன். அது நைட்டு போயிட்டு அதை சுற்ற முடியாத போயிடுச்சு. அப்போ நானும் கௌதமும் போனோம். ஆனால் போகக்குள்ளே சுற்றி பார்க்க முடியல. ஆனால் ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன், ஜோதி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணான். அவனை போய் விட்டுட்டு வரக்குள்ள சரி, நானும் சுனில் பிரதரும் தான் சரி மாமா நடந்தே ஒரு பயணம் போகலான்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வெளியே பெடாக் வந்துட்டோம். பெடாக் பேசரிஸ் டேம்பனீஸில் இறங்கிட்டோம். அங்கேருந்து நடந்து ஈஸ்ட் கோஸ்ட்டு போகிறோம். ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்தே நாங்கள் மெரினா பே வரோம். மெரினா பே வரக்குள்ளே ஒருத்தரோட வாழ்க்கை பயணங்களை யதார்த்தமாக போய் நிற்கக்குள்ள அவரும் சொல்ல ஆரம்பித்தார். இதுக்கு நடுவில் என் கதையும் நான் சொல்கிறேன். எனக்கே நல்லா தெரியும், சரியான வாய்ஸ் நான் கொடுக்க முடியாது. நடுவில் இச்சி உச்சி எல்லா கேவலமான சவுண்டும் வரும். இது நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்கன்றதுலாம் தெரியாது. சரி, இப்போ பர்சனலாக என்னோடய கதைக்கு நான் வரலான்னு இருக்கிறேன். நான் வேலையில் உண்மையாக இருந்தால் என்ன நடக்கும், பொய்யாக இருந்தால் என்ன நடக்கும், உண்மையை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் சுற்றலாம், பொய்யை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் சுற்றலான்றது அது விலாவரியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதான்றது தெரில. ஆனால் எந்த அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும்னு தெரில. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து நிறையா பொய் சொல்லியிருக்கேன். அதை நானும் உணர்ந்துருக்கிறேன். பொய் நிறையா நேரம் நம்மளை காப்பாற்றுதுன்னு நான் எனக்குள்ளாரே நான் நினச்சி திருப்திப்பட்டுருக்கிறேன். ஆனால் பொய் ஒரு நாளும் நம்மளை காப்பாற்றாதுன்றத நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொய்யை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அது எங்கோ நம்மளுக்கு தெரியாத யாரோ காதில் நம்ம ஊதிடுவோம். இல்லை அந்த பொய்க்கான உண்மை நம்மளை கேள்வி கேட்கும். அதே மாதிரி உண்மை நம்மளை வாய வச்சிருமான்னு பார்த்தாலும் உண்மையும் நம்மளை வாய வச்ச மாதிரி எனக்கு எந்த தோற்றமும் கிடைக்கல. அதுவும் அக்செப்டன்ஸ் தான்.
அந்த கதையை எப்படி சொன்னால் அது சொல்லுவேன். ஆனால் கேட்குற ஒரு சிலர் நம்ம எப்படி வீழ்ந்தன்றதை ஒத்து பார்ப்பாங்க. அதனாலே அந்த கேட்குற ஒரு சிலர் கூட நான் ஏன் வீழ்ந்துட்டேன்றதை சொல்லணும். ஏன்னா எனக்கு எல்லா விழுற நேரத்துலையும் அது பிகினிங்கு தான். ஏன்னா நான் எப்படி இதை சொல்லணுன்னா, பெரம்பூர் ஹாஸ்பிட்டலில் 2015 அதாவது 2015 ஆரம்பம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு சிலருக்கு நான் என்ன ஸ்ட்ரகிள் ஆரம்பித்தேன், அது எப்படி கடந்து வந்தேன்றது அது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 9,000 சம்பளத்தில் வந்து நான் நிற்கிறேன். எனக்கே நான் நினச்சா மோட்டிவேஷனாக தான் இருக்கும். இதை நான் எத்தனை பேர்கிட்ட சொன்னோன்னு தெரில. அன்றைக்கி நைட்டு சண்டை போட்டுக்கிட்டு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு. ஒரு 20 ரெஸ்யூம் அடிச்சுக்கிட்டேன். நடந்தே போகிறேன். என் கையில் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை. அது டிகிரியை முடிக்காதே ஹாஸ்பிட்டலில் வாங்கணும். ஏன்னா வந்து காலேஜில் ஒரு பெரிய பிரச்சனை, சர்டிஃபிகேட்டு கொடுக்கல. அது இல்லாத ஒரு ரெஸ்யூம் அடிச்சுக்கிட்டு, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, வாழ்ந்துட முடியும், இதை பயணிச்சிட முடியும்னு. நான் படித்தது என்னவோ கவர்மெண்ட் காலேஜோ அப்படிலாம் இல்லை. ஆர்வம் என்னை எங்கே கொண்டு போய் விட்ருக்குதுன்னா, இப்போ என்னை சிங்கப்பூரில் கொண்டு வந்து விட்ருக்குது. அடுத்து எனக்கு தெரியல, அது அமெரிக்காவாக கூட இருக்கலாம். ஏன்னா என்னோடய ஆர்வம் அந்த அளவுக்கு. என் ஆர்வம் தான் என்னை இது வரைக்கும், என்னோடய ஆர்வமும் வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நான் வந்து பொறுமையாக இருக்கக்கூடாது, நான் ஹைப்பராக தான் இருந்திருக்கிறேன், போராட்ட குணமாக தான் இருந்திருக்கிறேன். நின்றுடக்கூடாது, மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம நின்றுடக்கூடாது. அதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன். இவங்க நம்மளை டிசைட் பண்ணுறக்கூடாது, இவன் இப்படி தான்றதில். அவங்களுக்காகவே நான் வாழ ஆரம்பிச்சினான்னு கூட எனக்கு தோணுது. என்னடா நான் மற்றவங்களுக்காகவே ஓடிட்டுருக்கிறேனான்னு கூட. ஏன்னா எனக்கான வாழ்க்கையை நான் எப்படா வாழ போகிறேன்ற கேள்வி வந்தால் கூட, ஆனால் இந்த சமூகம் இப்படி தான் வாழ வைக்குமோன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன். சரி, கதைக்கு வரேன். போகிறேன், எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2015 கரெக்டாக நான் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கே படுக்கிறேன். நான் கரெக்டாக இந்த சைடு விஜயகாந்த் தேட்டர் மூலயமா வந்து இந்த சைடு ரெட் ஹில்ஸ் வரைக்கும், ரெட்டேரி வரைக்கும் நடந்தே போகிறேன். ஒரு 100 ரூபா தான் இருக்குது. ரெஸ்யூம் அடிச்சிட்டேன். அப்போல்லாம் ஒரு பேப்பருக்கு 50 தான். ரெஸ்யூம் அடித்து, ரெஸ்யூமே அடிக்க தெரியாது. ரெஸ்யூம் யார்கிட்டே கேட்டு எப்படியோ கேட்டு ரெஸ்யூம் அடிச்சுக்கிட்டு, சாதா ஃபோனை வச்சுக்கிட்டு, கையில் ரொம்ப கம்மியான காசை வச்சுக்கிட்டு நடந்தே ரெஸ்யூம் போயிட்டு தலையை சீவிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு இன் பண்ணிக்கிட்டு ஒரு காட்டா மாதிரி தான் இருப்பேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை, நான் போயிடுவேன், உள்ளார போயிடுவேன். ஜீரோவா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஜீரோவாக இருந்து நான் ஆரம்பித்த கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். போயிட்டு நிறைய இடத்துல ரிஜெக்டட் வருது. ஒரு ஹாஸ்பிட்டலில், அதுக்கப்புறம் அருள்தாஸ் ஹாஸ்பிட்டலு, 9,000 ரூபாய் சேலரிக்கு 3 வேளை சோறு, எனக்குன்னு தனி ரூமு, ராஜ மரியாதை. நான் போன கதையை மட்டும்தான் சொல்கிறேன், அங்கேருந்து வீழ்ந்த கதையை சொல்ல விரும்பலை. இந்த வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கிட்டதை எனக்கு நானே ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இதில் நான் பதிவு பண்ணுறேன். அங்கேருந்து ஒரு சர்க்கிள் வருது, கீழே விழுறேன். விஜயாஸ் வரேன். விஜயாஸ் ஹாஸ்பிட்டலில் 9,000லேருந்து 13,000 ரூபாய் சம்பளம், சாப்பாடு, 3 வேளை, தங்குற இடம், எனக்கு ஒரு ரூமு. அங்கே போகிறேன். அங்கே வந்து 13,000 ரூபா. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 5,000 தான் கொடுத்து வச்சுருக்குறாங்க, ஏஎன்எம் ஸ்டாஃபை போட்டு. அதுக்கப்புறம் அவங்களால 13,000 ரூபா கட்டிக்கிட்டு 13,000 ரூபா கொடுத்துக்கிட்டு, அவங்க கொஞ்சம் சின்ன ஹாஸ்பிட்டல் தான். இது சென்னையில் வந்து கரெக்டாக டி நகருக்கு முன்னாடி தேனாம்பேட்டைன்னு நினைக்கிறேன். தேனாம்பேட்டை தான். தேனாம்பேட்டையிலேருந்து விஜயாஸ் ஹாஸ்பிட்டலு நர்சிங் ஹாஸ்பிட்டலில் தான். அது சின்ன ஹாஸ்பிட்டல் தான். அங்கேருந்து சரி, அங்கே முடியல, ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சி. அங்கே நான் எதுவுமே நான் கீழே விழலை. அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு பண்ணிவிட்டு நம்ம இவ்வளோ கொடுத்து பண்ணுமான்னு சொல்லிட்டு
ஒரு 3 மாதத்துல முடியல, கட்டுப்படி பண்ண முடியல. ஏன்னா சின்ன ஹாஸ்பிட்டல் தான். அங்கேருந்து நான் ஒரேடியாக சரி, எனக்கு வந்து இந்த பணத்து மேலே ஆசை இல்லை. அது வரைக்குமே வந்து வீட்டில் வந்து காசு கேட்கல. இருந்தாலும் நான் வீட்டில் அப்போ டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சின்ன சின்ன செலவெல்லாம் நான் நான் வேலைக்கு ஆரம்பிக்கக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும், நான் பொய் சொல்லக்கூடாது, இது வரைக்கும் இந்த சம்பளம் எனக்கு வேணும், எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டதே இல்லை. என்னை எதுவும் வற்புறுத்தினதும் இல்லை. எனக்கு ஒரு நான் வளர்ந்தது ஃபுல்லாக ஹாஸ்டலாகவே இருந்தால் கூட அவங்களுக்கு எனக்கு லவ் நம்ம பண்ணணும், நம்மளுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு லவ்வில் நான் அப்போலேருந்தே தூக்க ஆரம்பிச்சிட்டேன். பெங்களூர் போகிறேன். ராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டல், அந்த இடம் பேர் தெரில. அதுதாங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி காலேஜ் விட்டோன்னே அங்கே தான் வந்து ஒரு 2 மாதம் வேலை செஞ்சேன். அந்த பெங்களூர் லைஃபு ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பிச்சினே. அதை வந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லலை பாருங்கள். மெயினாக அதான். அங்கே வந்து ஃபஸ்ட்டு 9,000 ரூபா எனக்கு இது பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட் அப்போ வரும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இதுக்கு வரேனே. பெங்களூரில் வந்து எனக்கு சரிப்பட்டு வரல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கதையை சொல்லிடுறேன். சாரி, கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நான் தெளிவாக முன்னாடி இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பெங்களூரில் வந்து ஃபஸ்ட்டு டிகிரி முடிக்காதே போயிட்டு அங்கே சேர்ந்துட்டேன். அங்கே 2 மாதம் சம்பளம் வாங்கிட்டு அப்போ பெரிய ஸ்ட்ரகுள். அப்போலாம் பெரிய பிரச்சனை. அப்போலாம் குடிச்சிக்கிட்டு, ஏன்னா அது அந்த கஷ்டங்களை தாண்ட முடியாத ஒரு தவிர்ப்பு, எதுவுமே பண்ண முடியாத அதை கடந்து வந்த காலம்தான். அங்கே வந்து அப்புறம் அங்கே கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா சர்டிஃபிகேட்டு கேட்டாங்க. எல்லாமாவும் ஒரு பிரச்சனை வரக்குள்ள அதுக்கப்புறம் தான் தாண்டி வரேன். சரிங்களா, ஸ்டேஜை சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் சென்னை வரேன். சரிங்களா, ஒரு பிரச்சனைலாம் தாண்டிட்டு சென்னை வரேன். இப்போ நான் விஜயாஸ்லேருந்து பெங்களூர் மறுபடியும் போகிறேன். பிவெல் ஹோம் கேரில் வந்து சேர்றேன். பிவெல்லில் சேர்ந்துட்டு அங்கே நான் முதல்ல காசு 20,000 ரூபாவை முழுசாக பார்க்குறேன். அது என்னோடய 24 மணி நேரம் முழுசாக நான் கொடுத்து 20,000 பார்க்குறேன். அப்படி பார்த்து அதில் பெங்களூரில் நான் ஒரு வருஷமாக அப்படி இப்படின்னு போச்சு. 2017 வந்துச்சு. லைஃப் வந்து ஒரு பெரிய டேர்ன் ஆச்சு. கொஞ்சம் காசெல்லாம் பார்த்துட்டு, சரி ஹோம் கேரு நம்ம ஒரு டிகிரி முடிச்சிட்டோம். அதாவது என்னோடய எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன். சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மள்ட்ட கேரண்டியாக எல்லாமே வந்துடுச்சு. இது வரைக்கும் நம்மள்ட்ட எதுவுமே இல்லாத நம்ம ஒரு வழியில் போயிட்டு அதில் சம்பாதிச்சிட்டு இருந்தோம். இனிமேல் சரியான வழி வந்துச்சு. சரியாக போகலான்னு பார்த்தா காமாட்சி ஹாஸ்பிட்டலு. இதுக்கு நடுவில் வேறு, ஆமாம் காமாட்சி ஹாஸ்பிட்டல் தான். காமாட்சி ஹாஸ்பிட்டலில் சுலைமான். இதுக்கு நடுவில் நான் வந்து தோன்றது நிறைய ஹாஸ்பிட்டலில் இருக்கும். நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன். நிறைய இடத்துல சம்பளம் கம்மியாக இருந்திருக்குது. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ஃப்ரீயாக வேலை செஞ்சுட்டு கூட வந்திருக்கிறேன். அவ்வளோ பொறுமையும் நிதானமும் என்கிட்ட அப்போ இல்லை. சரிங்களா, இதெல்லாம் சொல்லணுமான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் நான் ஏஞ்சி வந்த கதையை சொல்கிறேன். எனக்கு நானே ஏஞ்சி நின்றுக்கிட்ட கதையை சொல்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேனே. அது எனக்கும் ரிமெம்பராக இருக்கும்ல. இவ்வளோ ஃபெயிலியரை கண்டிருக்குன்னு சொல்லக்குள்ள அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம எங்கே ஏஞ்சி வந்திருக்கிறோம், மறுபடியும் நம்ம எப்படி நிற்க போகிறோன்னு. அப்படி தான் எனக்கே தெரியுது. நான் மாற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னடா வீடியோ அழகாக போயிட்டுருக்குது, உன் குரலை கேட்குறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு. என் வீடியோவை முழுசாக யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் என் குரல் வந்து எனக்கு கதை சொல்லும் அப்படின்றதுக்காக. காமாட்சியில் வந்து கரெக்டாக 6 மாதம் முடியுது. 6 மாதம் முடியக்குள்ளே வேறு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எங்கேயுமே நான் நிரந்தரமாக வேலை செய்யலை. வேறு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் சினிமாவுக்கு போயிட்டேன். சினிமாலேயும் ஃபெயிலியரு. அப்புறம் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி சின்னதாக தான் அங்கே ஆரம்பித்தேன். எங்கே, திருவான்மியூரில் அவை நகரில். அதுவுமே ஒரு ஃபெயிலியர். அது அப்பா இறக்குறாங்க. இறந்துட்டு
இதுக்கு வரேன். காமாட்சியில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்கலையா? ஹோம் கேர்லலாம் நல்லா தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் வந்து மறுபடியும் டவுன். 12,000 அக்செப்டன்ஸுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் காமாட்சியிலேருந்து எப்போ இதெல்லாம் வந்து ஒரு 2017 இந்த 2015 டு இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ ஸ்ட்ரகிளு, நிறைய இடத்த தாண்டி வந்துட்டேன். காமாட்சி முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், சினிமாவில் இறங்குறேன். என் நேரம் நல்லா இருக்குது. 2019 கரெக்டாக வந்து கோவிட் வருது. கோவிடுக்கு தான் நான் சரி பிஸ்னஸ்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு சரி வெளிநாடு போகலான்னு சொல்லிட்டு டிஹெச் எக்ஸாமு நான் அட்டன் பண்ணி பாஸ் ஆகி வருது. விசா வந்துடுச்சு. அப்போ கோவிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிலே பண்ணதுக்கப்புறம் நான் வந்து திருவேற்றியூரில் இருக்கிற ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் சேர்றேன். 35,000 சம்பளம். கோவிடில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள சுகம் ஹாஸ்பிட்டலில் அவர் பேர் வரமாட்டேங்குது. அவரும் திருவேற்றியூர் பக்கத்தில் தான். சுலைமானா என்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் தான், ஹிந்து ஹாஸ்பிட்டலில் தான், பேர் வரமாட்டேங்குது. அவர் வந்து அவங்க அப்பாவை நான் காப்பாற்றினதால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே கோவிடில் சம்பளம் ஏற்றலை, வெறும் 25,000 மட்டும் கொடுத்தாரு. செகண்ட் கோவிட் வந்துடுச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் மோஜின்ற ஒரு கம்பெனி பார்த்து ஆகாஷுக்கு வந்தேன். ஆகாஷில் சேம் 35,000 கொடுத்தாங்க. 35,000 கொடுத்ததுக்கப்புறம் 1.5 வருஷம் அழகாக ஸ்மூத்தாக போச்சு. எனக்கு கல்யாணம் ஆச்சு. மறுபடியும் ஸ்ட்ரகிள். கல்யாணம் ஆனவுடனே கடனை நான் பார்க்குறேன். இந்த ஸ்ட்ரகிளை எப்படி கடந்து வரதுன்றதுக்காக அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லா இடத்துலையும் போனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெட்டது வரும்ல, கெட்ட நேரம் அது வந்துச்சு. அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே சரி ஒரு மாதம் கடந்தவுடனே என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதிகபட்சமாக ஒரு மாதம் கூட வீட்டில் பயணித்ததே இல்லை. அப்புறம் சென்னை போகிறேன். சென்னையில் வந்து ஏசி ஆம்புலன்ஸில் வேலைக்கு சேர்றேன் ஃபஸ்ட்டு. அங்கே கரெக்டாக ஒரு 7 மாதத்துக்கிட்ட போயிட்டுருக்குது. அப்புறம் சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் ஃபெயில் ஆகிறேன் ஆர்எனில். மறுபடியும் இஎனுக்கு ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் லேட் பண்ணுறாங்க. வரேன் நான். அப்புறம் வந்து சரி இது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேறு ஆம்புலன்ஸ் போகிறேன். ஏசி ஆம்புலன்ஸில் ஒரு 35,000 வாங்கிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு இன்னொரு ஆம்புலன்ஸு பேர் வரல, ஷண்முகாவோ இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் தான். அதில் ஒரு 40,000த்துக்கு மேலே வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு இது கிடச்சிது. 800 வெள்ளின்னு ஆரம்பத்தில் வந்து 1,600 வரைக்கும் நல்ல சேலரியாக வந்துச்சு. மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெட்டது நடக்குது. மறுபடியும் விழுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் லைஃப்பில் மறுபடியும் நான் தாண்டணும், இதை கடக்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னா, இவ்வளோ அப் அண்ட் டவுன் லைஃப்பில் எல்லாருக்கும் வருது. இதை நான் உடஞ்சி விழணும்னு நினச்சிருந்தா எப்போவே வீழ்ந்துட்டுருப்பேன். இப்போ எனக்கு அடுத்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒன்று காத்துக்கிட்டு. அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், அதை எப்படி நான் கையாளுறேன்றது என்னோடய அடுத்த பயணங்கள். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு டைமும் விழக்குள்ள ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பொருளாதாரத்துலேயும் சந்தோஷத்துலேயும் மென்மையிலையும் ரொம்ப அழகாக தான் வாழ்க்கை போயிட்டுருக்குது. ஆனால் எதையோ ஒன்றத்தை இழக்கிறோம் தெரியுமா? அதுதான் நிரந்தர வழியாகவே இருந்துக்கிட்டே இருக்குது மனுஷனுக்குள்ளார. இது ஏன் இதுக்குள்ளார இதை நீ நுழையிறன்றனா, எனக்கு விஜய் அண்ணன்னு ஒருத்தர் நேற்று ஒரு அழகான கதை சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா நீ வேலையை விட்டு அடிக்கடி நின்றுறியண்ணா, இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுற? தம்பி, ஒரு ஓடுற நதியில் தண்ணி போயிட்டே இருக்குது. பக்கத்தில் ஏதோ ஒரு மரம் அழுகி அந்த மரம் வந்து கடைசியாக விழுற சூழ்நிலை வீழ்ந்து தான் ஆகணும். அந்த மாதிரி அந்த மரம் வந்து அந்த தண்ணியில் வீழ்ந்து அந்த தண்ணி வந்து அழுக்காயிடுது. ஆனால் அந்த தண்ணியால் அடிச்சுக்கிட்டு போயிட முடியும் அந்த மரத்தை. அந்த
மரம் வீழ்ந்த உடனே அந்த அழுக்கு தண்ணியை நீ குடித்தா நீ செத்து போயிடுவ. ஆனால் அந்த மரம் அடிச்சுக்கிட்டு போகிற வரைக்கும் நீ காத்திருந்தனா அந்த மரம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும். கலங்கிய தண்ணீர் வந்து சரியாயிடும். அது வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருப்புக்கோட அர்த்தம் என்னன்னா, உன்னோட மூளையை நீ ரொம்ப மென்மையாக எந்த அளவுக்கு அதை மென்மையாக நீ நகர்த்துறியோ அந்த அளவுக்கு அது அழகாக உன்னை நகர்த்தும் அப்படின்றது தான். சரி, இதெல்லாம் எதுக்கு சிங்கப்பூரில் இவ்வளோ அழகான இடத்த காட்டி நீ இது பண்ணுற? நம்ம லட்சியம்னு ஒன்று இருக்குதான். அந்த லட்சியத்தை எந்த அளவுக்கு அடையிறோன்றதெல்லாம் தெரியாது. அதுக்கான ஸ்பேஸ் நம்ம விட்டாச்சு. ஆனால் இப்போ அடுத்து நிற்க போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் நீ உன்னோட கோல், அடுத்த கோல். இதுக்கான காத்திருப்பு உனக்கு வேணும். அதுக்கு நீ காத்திருக்கணும். உண்மையான வழி என்னன்னா, உன்னோட காத்திருப்பை நீ அக்செப்ட் பண்ணணும். உன்னோட ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணணும். நம்ம நிதானமாக வச்சுக்கணும். இது யாருமே ஒரு ஆள் கூட பார்க்க மாட்டீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா என்னோடய 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து வெறுத்துட்டு போயிடுவீங்க. ஆனாலும் நான் இதை ஏன் பதிவு பண்ணுறேன்னா, இந்த நிலைமையை நான் கடந்து வந்துட்டு வேறு ஒரு நிலைமையில் இதை நான் பார்க்கக்குள்ள இதில் நிறைய ஹிண்ட்டை நான் விட்டுட்டு போகிறேன். அது என் கூட ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பழகின யார் பழகின, எனக்கு விவரம் தெரிஞ்சு காலகட்டத்தில் பழகின எல்லாருக்குமே இதுக்குள்ளார நான் நிறைய ஹிண்ட்டை விட்ருக்கன்றது மட்டும் தெரியும். முதல்ல சக்தி, என் காலேஜ் மேட்டு, அவனுக்கு ஒரு காலகட்டம் தெரியும். அதுக்கப்புறம் அசோக், அவனுக்கு ஒரு காலகட்டம் தெரியும். அதுக்கப்புறம் விக்கி, அவனுக்கு ஒரு காலகட்டத்தை தெரியும். அதுக்கப்புறம் சுனில் பிரதரும் ஜோதியும், இவங்களுக்கு ஒரு காலகட்டம் தெரியும். என்னோடய எக்ஸ்ட்ரீமையும் அவங்க பார்த்துருக்குறாங்க, என்னோடய டவுனையும் பார்த்துருக்காங்க. ஸோ அப் அண்ட் டவுன் அவங்கள்ட்ட நான் சொல்கிற ஹிண்ட்டும் நான் எனக்குள்ளார எடுத்துக்கிற ஹிண்ட்டும் அடுத்தடுத்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கின்ற நம்பிக்கையோடு நான் இந்த பயணங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன். சரிங்களா? ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப காலமாக இங்கே வாழ்கிற சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு உழைப்பாளி, அவனுக்குள்ளார அவன் சக்ஸஸ்ன்னு கேட்டால் ஒரு 30 வருஷம் கழிச்சும் அவன் சக்ஸஸ் இல்லைன்றான். அவரோட கதையை தான் இது. எனக்கு தெரியாதே இந்த கடல் ஈஸ்ட் கோஸ்ட்டை எல்லாம் நான் பகலில் ஒரு நாள் சந்தர்ப்பம் அமைஞ்சு நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆக்கி சாப்பிட்டுட்டு பயணிக்கலாம்னு சொல்லிட்டு கடலில் குளிச்சுட்டு நடந்து பயணிக்கும்போது ரொம்ப நீண்ட நேரமாக ரொம்ப அதிகமாக நேசித்து அனுபவித்த இடம்தான் கடல், ஈஸ்ட் கோஸ்ட். அந்த பயணங்களை இனி வர எந்த ஜென்மத்திலுமே நான் மறக்க முடியாது. ஏன்னா நீண்ட தூர பயணம். அதுதான் எப்படியும் நான் சுனில் பிரதர் கூட ஒரு 35 அன்னைக்கு மட்டுமே ஒரு 25 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ஆமாம் தானே? கண்டிப்பாக நடந்திருப்போம். முகத்தில் சந்தோஷமாக, எல்லா நாட்களும் சிங்கப்பூரில் முகத்தில் சந்தோஷம், சிரிப்பு அது எல்லாமும் வந்தாலும் ஒரு கவலைகள் வந்து என்னை சுற்றி அது கட்டி தழுவிக்கிட்டே இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, சிங்கப்பூரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். சிங்கப்பூர்னு மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் மூத்த நாடான அமெரிக்கா, லண்டனு, ஜெர்மனு, அதுலேருந்து எல்லாருக்கும் பார்த்தாலும் ஒரு தமிழன் தான் சொந்த வீட்லேருந்து சிறகை தேடி பறந்து ஓடி இன்னொரு நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தனக்கும் தான் குழந்தைகளுக்கும் தான் குடும்பத்துக்கும் சேர்த்து கொடுக்குற எல்லாருக்குள்ளாரையும் அந்த வலி நிறைந்த வாழ்க்கை வந்து அவனை போர்வை மாதிரி போத்திக்கிட்டே போகும். உண்மையான சந்தோஷங்களாக அதெல்லாம் இருக்குமா இருக்காதான்றதெல்லாம் கட்டாயமாக சொல்லிடவே முடியாது. ஏன்னா இந்த சொந்த பந்தங்கள் வந்து நம்ம கீழே இருக்கக்குள்ளே பார்த்து சிரிக்கும், நொண்டி விடும். நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன். அதை நான் நிறையா டைம் அனுபவிச்சிருக்கேன். மிக கொடூரமான நான் வழியெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். எப்படின்னா தெரில எப்படிப்பட்ட கொடூரமான வழினா, நான் வந்து என்னோட நெகட்டிவ் சொல்லக்கூடாது, எனக்குள்ளே இருக்கிற கருத்துப்பாகங்களை சொல்லக்கூடாதுன்னா இல்லை, அது சொல்லி தான் ஆகணுமே. இருந்தாலுமே
யாரும் சொல்கிறதுக்கும் எனக்கும் ஒரு மாதிரி வலி நிறைந்தது தான் இருக்குது. யாருன்னா கேட்டால் சொல்லலாமேன்ட்டு விட்டுறேன். ஆனால் கண்டிப்பாக சொல்லணும். மாமா இது இப்படி பிடி மாமா. ரொம்ப வலிங்க இந்த வாழ்க்கை. ஆனால் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக எனக்கான ஸ்பேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வீட்டில் ஒரு அழகான கிச்சன் கட்டினேன், அழகான கட்டில் வாங்கினேன், அழகான பெட்டு வாங்கினேன், அழகான டிவி வாங்கினேன், அழகான குழந்தைங்க இருக்குது. இதை இந்த கேப்பில் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். யாருக்கு நான் சொல்லுவேன் சந்தோஷத்தோட அதெல்லாம் அனுபவிக்கலையேன்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டு எனக்கு அறிவு இல்லைன்றதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் எப்படி செதுக்குவேன், என்னை எப்படி நான் அறிவு மிகுந்தவனாக ஆக்குவேன், என்னை எப்படி நான் ஒரு இந்த உலகத்துக்கு காட்சி பொருளாக இருக்கணுன்றதை விட த ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸுன்றதுக்கான அர்த்தமாக நான் எப்படி இருக்க போகிறேன், அதை எப்படி வெளிக்காட்ட போகிறேன்றது எனக்கு தெரில. ஆனால் நம்பிக்கையும் ரத்த சூடும் எப்பயுமே தான் இருக்குது. ஏன்னா வந்து சாதாரணமாக ரொம்ப கண்ணியமாக சொல்லணும்னா இந்த பணமோட காசில் வாழ்கிறது. இப்போ போனால் வந்து ஒரு ரேஷன் வசதி போதும், கிடைக்கிற தண்ணி போதும், அம்மாவோட காசு போதும், அப்பாவோட சொத்து போதும் அப்படின்னு ஒரு நாளும் எனக்கு கிரியேட் பண்ணி வாழ்ந்ததே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும்னு நான் நினச்சி பயணிச்சதே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன் யதார்த்தமா இந்த வாட்டர் ஸ்டேஷன் சிங்கப்பூருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. வாட்டர் ஸ்டேஷன் இருக்குதுன்னா இந்த மாதிரி பெரியாளா இருக்கு. அவர் தமிழர்களா இப்படி ஒரு நடைப்பயணத்தில் அவரோட கதைகளை நீங்கள் கேளுங்க. அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இது நல்ல கார்டனுங்க, நடந்தே போகிறோம். அழகுன்னு தான் சொல்லணுங்க. அது கண்டிப்பாக அதை நீங்களாம் அதை இருக்க மாட்டீங்க. மேபி இந்த பியூட்டிஃபுல் இதை நான் அனுபவிச்சேன்றதை நான் கொண்டாடிக்கிறேன். அது யாரால முடிஞ்சதுன்னா எனக்கு தோளுக்கு தோலாக எனக்கு துணையாக நான் வரேன். நாங்கள் பார்த்துட்டோம். மாமா தான். மாமானா நீங்கள் அனுபவிக்காத விட்டு நாங்கள் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கூப்பிடுங்க, அடுத்து மாமான்னு கூப்பிடுங்க. இதெல்லாம் பெருசா தெரியாது. கன்னியாகுமரி கடல் பக்கத்துல இருக்கு. எனக்கு இது பெருசா தெரியாது. இவனுக்கு இது பெருசா தெரியாது. இவனுக்கு எல்லாமே என்ன தெரியுமா தோணும், அடுத்த ஒரு வாரத்திலே மாமான்னு உரிமையா எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான். அவர் தான் அனுபவிக்கணும். சொந்த அண்ணனாவும் நான் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சு அனுபவிக்கணும். பார்க்க ஆரம்பிச்சு அவருக்குள்ளார யாருன்னா மாமான்னு கூப்பிட்டுறாங்க. அந்த புறம்போக்கு அவங்க கூட தான் என்னை சேர்த்துக்கிறேன். அவ்வளோ உரிமையான ஒரு உறவுகளை நான் பிரியறேன். ஜோதி அவனை எந்த இடமும் ஆள் இல்லைனாலும் அவனுக்கு இதான் டேங்க் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இதான் இருக்கும் சிங்கப்பூரோடது. சொல்கிறேன் விக்கி இங்கே சிங்கப்பூரில் நான் ஜோதிகிட்ட எப்போ எது பண்ணால் சரி வா நான் பார்த்துக்கலாம், இது காசு அனுப்பா காசு இந்த காசை போடுறாங்க. சிங்கப்பூருக்கே தண்ணி போகிறது இதாக தான் இருக்குங்களா. இது இப்படி ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிறதுலாம் ரொம்ப இது. ஸ்விம்மிங் போட்டு ஒரு 2000 டீ வாங்கி குடிச்சிட்டு இருப்பேன். அவரு நான் டீ தான் பிடிக்கணும், சரி வா மச்சான் அங்கே போயிட்டு குடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாழ்க்கையில் பேசுனது சுனில் பிரதராக தான் இருப்பார். சரி, அதுக்கப்புறம் நான் விக்கியை பற்றி சொல்கிறேன். இந்த போகலாம் பேச போகிறோம் பாருங்க. நான் எப்படின்னா மெரினாவே போகிறது. கார்டன் பேதை போய் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த ரோடு இருக்குல்ல, ஆமாம், ரோட்ல நேராக போங்க, கார்டன் பேதை போய் வந்துடும். அப்படியா? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இதுக்குள்ளார என்னண்ணா இருக்கு? வாட்டர் பிளான்ட் இதானா? சிங்கப்பூருக்கே தான் தண்ணி. இந்த மாதிரி நிறைய பிளான்ட் இருக்கு. அதுல இது ஒரு பிளான்ட். ஓ, இது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு பிளான்ட், பெருசு. அதான் நான் வேலை செய்றேன். அப்படிங்களா? நீ எந்த ஊர்னா? நான் பட்டுக்கோட்டை. கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆனா இங்க கப்பல்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் மாதிரி. நீங்க வந்து இங்க எத்தனை வருஷம் ஆகுது? 18 வருஷம் ஆகுது. இங்கே செட்டில் ஆயிட்டீங்களா? இல்ல பிஆர் தான் நானு. அதான் செட்டில்
அப்படி இல்ல சிங்கப்பூர் இருந்தா செட்டில்னா பணத்தால இல்லைண்ணா, நம்ம குடும்பம் குட்டி நம்ம வரலாறு எல்லாம் இல்ல இங்க இருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஆ, நான் எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். திருப்தியா இருக்கானா? இல்ல அது எப்படி என்னண்ணா 18 வருஷமா இருக்கிற? அது திருப்பி நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் குடும்பத்து கூட இருக்கிற சாட்டிஸ்ஃபிகேஷன் வேற எதுல தனியா இருந்தா வந்துருமா? இல்ல குடும்பத்துக்காக தான் நம்ம உழைக்கிறது பண்றது எல்லாமே. எப்பண்ணா தெரியலையே. அந்த ஒரு கட்டல்ல குழந்தை குட்டி மனைவி அந்த தேடல் எப்ப முடியும்? இல்ல அந்த தேடலாம் முடிஞ்சிருச்சு. இல்ல அந்த நான் சொல்றது அது இல்லண்ணா, நிம்மதியான ஒரு அந்த இது நம்ம குடும்பம் நம்ம மண்ணு அப்படிங்கிற இது அதோட எதிர்பார்ப்புங்கிறது நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, அது ஆசையும் இருக்குது. ஆனா அதுக்கான பூர்த்திகள் அந்த தேவைகளை அடைஞ்சிட்டோமா அப்படிங்கன்னா வேணா நம்மளுக்கு. நான் எனக்கு 2 ஆம்பளை பசங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களுக்காக நம்ம ஒருத்தர் 9th படிக்க 9th முடிச்சுட்டு அந்த வருஷம் 10th வர போகிறான். ஸோ அப்போ 10th நம்ம அவனுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல நம்மளுக்கு. இப்போ அவங்க பசங்க எங்கே படிக்கிறாங்க? எல்லாம் ஊரில் தான் படிக்கிறாங்க. போதுமான பெரிய ஸ்கூலில் தானே படிக்க வைக்கிறீங்க. ஓகே தான். ஆனால் இன்னும் நிம்மதி கிடைக்கல. இல்லைண்ணா பணம் தான் ஓட வைக்குதாண்ணா நம்மள. இல்லை பணம் நம்ம பணத்தை நோக்கி ஓடுறது கிடையாது. பிள்ளைங்களுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஏதாவது செய்யணுங்கும் போது நம்ம பினான்சியல் வைஸா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்ல ஆனா நீங்க 18 வருஷம் இருக்குள்ள பொருளாதாரத்தால மேலோங்கி வந்துட்டு இருப்பதானா? நான் வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பாதை காமி. நம்ம பினான்ஸ் வைஸா நம்ம சப்போர்ட் பண்ண தேவையில்லை. டெக்னிக்கல் வைஸா அவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும்ல. இப்போ இன்கேஸ் அவன் நல்லா படிச்சுட்டான், ஒருவேளை இங்கே வந்து ஏதாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டானா அந்த நேரத்தில் நம்ம இங்கேருந்து போயிட்டோம்னா நம்மளுக்கு சப்போர்ட் யாரும் இல்லை பாருங்க. இப்போ என்னோட நாலேஜுக்கு நம்ம ஊரில் பெரிய படிப்புனா டாக்டர். இப்போ உங்க 2 பசங்களுமே இப்போ ஒரு சர்வசாதாரணமாக 700 மார்க்குக்கு ஒரு 500 மார்க் எடுத்தாலே போதும். நல்ல ஸ்கூல் படிக்கல 500 மார்க் கண்டிப்பாக எடுத்துருவாங்க நீங்கள் நல்ல ஸ்கூலில். டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கே இங்கே நம்ம சம்பாதிக்கிற 1 வருஷம் சம்பாதிச்சாலே போதும் தானே. ஒரு மாதத்துக்கு 30 லட்ச ரூபா செலவாகண்ணா. எங்கள் அண்ணன் பையன் படிக்கிறான், 1 வருஷம் அவன் 400 மார்க் எடுத்துருக்குறான். அவன் 1 வருஷம் முடிக்கிறதுக்கு 20 லட்ச ரூபா தேவைப்படுது அருணை மெடிக்கலில். அதுவே நம்மளுக்கு தேவையான தானே. அந்த பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு வந்ததுன்னா நம்ம ஃபிக்ஸாகவே ஆக மாட்டோமா? எனக்கு பயமாக இருக்கு. நான் சின்ன வயசுல இப்போ வந்திருக்கேண்ணா. இப்போ நீங்களே வந்து மேலோங்கி வந்தாலும் இன்னும் பண்ணணும், இன்னும் நம்ம சிறப்பான வழி காட்டணும்னு நினைக்கக்குள்ள பொதுவாக எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கே 20 லட்ச ரூபா போதுமானதாக இருக்குது. அப்போ நம்ம எப்போ நம்மளை திருப்திப்படுத்துன்ற ஒரு பயம் வந்துடுது. அதுதான் அவங்களை நான் கேட்கறதால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சிங்கப்பூர் வந்து 5 வருஷத்துலயே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அடியோ நம்ம கடன்லாம் முடிஞ்சிருச்சுடா, வீட்டுக்கு போலாம்டா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது பத்தியெல்லாம் வந்து தங்கச்சி கல்யாணம், தம்பிக்கு கல்யாணம், நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து அதுக்குள்ளேயும் டயபெட்டிஸ் பேஷண்ட், அவங்களுக்கு ஃபினான்ஸ், அவங்களுக்கு வந்து மெடிக்கல் வைஸில் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஈவன் தான் நம்மள்ட்ட காசு சம்பாதிச்சாலும் எனக்கு என்னன்னா இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாப்ல, இப்போ 2 வருஷம் ஆச்சு. அப்போ கையில் காசு இருந்துச்சு, ஆனால் அழைச்சிட்டு போய் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது நம்மளால முடியல பாருங்க. அந்த ஒருவேளை எனக்கு ஒரு ஆசை, நம்ம இருந்திருந்தா அவர் எப்படியாவது காப்பாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணிட்டோமேன்னு. ஆனால் இப்போ அடுத்து எங்கள் அம்மா இருக்காங்க, அட்லீஸ்ட் அதையாவது நம்ம, அதுவும் இந்த பேஷண்ட்டாக தான் இருக்காங்க, அவங்களும் டயபெட்டிஸ் இருக்கு, நம்மளாவது அட்லீஸ்ட் எங்கள் அம்மா கூடயாவது போய் இருந்து அவங்களுக்கான டேக் கேர் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு எனக்கு. இதுதான் எனக்கு இப்படியே தோணிகிட்டே இருக்கு. ஒன்று ஊருக்கு போயிடுவோமா, சரி ஊருக்கு போனால் அடுத்தது பசங்களுக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம கையில் பிஆர் இருக்கு, இதை பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு இதுதான் ஒருவேளை. ஆனா உனக்கு உன் நிலம், உன் மண்ணு, உன் தண்ணி, உன் வீடு, அந்த திருப்தி வேணான்றீங்களா? நம்ம வெளிநாடு வந்தாலே நம்மளோட வாழ்க்கை அவ்வளவுதானே, அதை போயிடுச்சு, அதை விட்டு கொடுத்து தானே நம்ம வர்றோம். அவ்வளோ அது ஏந்தது தானே. சின்ன வயசுல இந்த ஒரு சிண்டுக்கு ஒரு மரிச்சிக்கெல்லாம் சண்டை போட்ட காலம், நம்ம மண்ணை இன்னொருத்தன் சாப்பிட்டான், நம்ம வளர்த்த செடியில அவன் திருடிட்டான், அந்த எண்ணெல்லாம் போயிடுமா? தின்னுட்டு போங்கடான்னு விட்டுருவோமா ஒரு கட்டத்துல? நான் இங்க இருந்து பாக்கும்போது அங்க இந்த கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கணும். நான் இப்படி ஆயிட்டேன், அட்லீஸ்ட் நீங்களாவது ஒரு சின்ன ஒரு ரொம்ப இது இல்லாம கமிட்டட் இல்லாம ஊர்ல போய் நீங்க ஃபேமிலி கூட இருங்க அப்படிங்கிறது. நான் வரக்குள்ள 2 வருஷம் நினைச்சேன், வந்த 4ஆம் மாசத்துலயே 5 வருஷத்துக்கு கடன் ஆயிடுச்சு. என்னால இங்க இருந்து போகவே முடியாத அளவுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் 5 வருஷம் நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு அண்ணன் நீங்க 18 வருஷம்ன்றீங்க.
இப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் என்னோட அனுபவத்தைப்படி உங்களுக்கு 42க்கு மேலே இருக்கும் வயசு. 43 ஆயிடுச்சு. 43. ஏன்னா நான் 42 கெஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ உங்களோட திருப்தி ஆகணும்னா பையன் இப்போ 10ஆவதுன்னா எப்படி பார்த்தாலுமே இன்னும் 4 கோடி 5 கோடி சம்பாதிக்கணும். உண்மை சொல்றேன், நீங்க அதை ஆஃப் பண்ணுங்க. உண்மை சொல்றேன். இல்ல உண்மையை சொல்லலாம். எனக்கு பாடமே தவிர நான் உங்களை விளம்பரப்படுத்தலாம் அவசியம் இல்ல. எனக்கு ஒரு பாடம் வீடியோ அப்புறம் உண்மை சொல்ல முடியாது ஒரு சில விஷயத்தெல்லாம். நம்ம போலானாலும் வரவேண்டான்றாங்க ஊர்ல. என்ன நான் சொல்றேன், யாரும் இல்ல. அது பெத்த தாயே வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பணம் உங்களை தூக்கி போட்டுருதானா இந்த மாதிரி வாழ்ந்து பழகிட்டாங்கல்ல. ஒருவேளை நம்ம ஊர் உடைச்சு பேசினா பணம் அவங்களுக்கு பெருசா தேவையானதா இருக்குது. அன்பை நம்ம ஏங்குற அன்பை அப்ப கொடுத்துட மாட்டாங்களா? ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவே வெளிநாட்டில் இருந்தவர். எத்தனை வருஷம், ஒரு 20 வருஷம் அவரே வெளிநாட்டில் இருந்தவர். ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலியெல்லாம் அழைச்சிட்டு வரும்போது அவருக்கே சாட்டிஸ்ஃபைட் இல்லை, அது திருப்தி இல்லை. நான் இந்த நிலமையில இருந்தேன்னா நான் என்ன நினைப்பேன், சே நம்ம வாழ்க்கை தான் வெளிநாட்டில் போச்சு, நம்ம பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும்னு நினைப்பேனா இல்லையா? ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அந்த ஜென்ரேஷனுமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜென்ரேஷனுமே அந்த இதுக்கு பழகிட்டாங்க. ஏர்கன் இல்லாமல் தூங்குறது கிடையாது. வீட்டில் வந்து எப்படின்னா வந்து வேலைக்கு கைக்கு நிறைய காசு இருக்கணும் செலவுக்கு. இல்லைண்ணா பழகிட்டாங்கல்ல. அப்போ கடைசி வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு 10 தேங்காய் மரம் அதில் ஏறி இளநியா இருக்கிறது, நம்ம காடு விவசாயம் பண்ணி சாப்பிட்றது, நம்ம இடம் நடந்து போய் சுற்றி பார்க்கறது, அதெல்லாம் அவ்வளோதானா? நம்ம அங்காளி பங்காளி காது குத்து வளையகாப்பு இருக்கும். இதெல்லாம் நீ எத்தனை வருஷமா நான் விட்டுட்டேன். நான் ஒன்று சொல்லட்டுமா, 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் நான் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிருக்கேன். நீ எதுக்கு நான் ரொம்ப ஏங்கி இருக்கிறேன், இதை நான் விட்டுட்டுனேன்னு எனக்கு என்ன கண்களை. என்னோட வாழ்க்கையில் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹாஸ்டலில் போய் சேர்ந்துட்டேன். அது 10th வரைக்கும் ஹாஸ்டலில் போயிட்டேன். 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஹாஸ்டல் முடிஞ்சு வேலை. அது பல லட்ச ரூபாய்க்கு நான் வீடு கட்டினாலும் நான் விரல் விட்டு எண்ணிடுவேன், இத்தனை நாள் தான் நான் வீட்டில் இருந்திருக்கேன் அப்படின்னு. அந்த வீட்டில் நான் கட்டின வீட்டில் 1 வருஷத்துக்கு கம்மியாக தான் இருந்திருப்பேன். என்னோட ஆசைகளே வந்து எப்படின்னா, சம்பாத்தியத்தை தாண்டி நல்லது கெட்டதுங்கும்போது குடும்பத்துக்குள்ளே இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் சரி, இந்த மாதிரியான தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாத்தையும் தேக மாட்டே நீ ஒரு வாழ்க்கை வாழ்றலண்ணா. ஆனால் உனக்குன்னு எதனா பண்ணியிருக்கியாண்ணா? உனக்குன்னு எதனா சேர்த்து வச்சுருக்கீங்களா? இந்த மோதிரம் இருக்குல்ல, ஒரு பொண்ணுக்கு இல்லைண்ணா உனக்குன்னு. இப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கமிட்மெண்ட்டு உன் பேராசிக்காக உன் குடும்ப நலனுக்காக நீ எல்லாத்தையுமே பண்ணுற, நீ உனக்குன்னு என்னடா சந்தோஷமாக இருக்கிற, நீ ஜாலியாக இருந்துட்டு போயேண்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுக்கிட்டு 2 வேளை சாப்பிட்டுட்டு இதை அடக்கி அதை அடக்கி, இந்த கறி சாப்பிடாத அந்த கறி சாப்பிடாத, வயிற்றை கட்டி வாயை கட்டி என்ன எடுத்துகிட்டு போயிடுவடா அப்படின்னு கேட்ட கேள்வி, நான் மாதம் 50 வெள்ளி செலவு பண்ணது 100 வெள்ளியாக செலவு பண்ணுறேன். அது மாற்றம் சரியான மாற்றம் தானே, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. உனக்கான நீ சாப்பாடு சரியாக சாப்பிடாத, எல்லாம் குடும்பம், அவங்க நம்மளை நேசிக்கவே மாட்டுறாங்க. இந்த தியாகம் வந்து அவங்க புரிஞ்சிக்காத இருக்குள்ள நீ ஏன் அதை அனுபவிக்கலை? நான் ஆரம்பத்துலேருந்து எங்கள் வீட்டு சந்தோஷத்துக்காக வாழ்ந்த பழகிட்டேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு 10,000 ரூபா அனுப்புனா வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்களா? அதுக்கான வழி என்னவோ அதுதான் தேடுற மாதிரி இருக்குது. இப்போ என்னோடய சந்தோஷத்தெல்லாம் நான் மறந்துட்டேன். நான் ஆக்சுவலாக என்னோடய சந்தோஷம் போகணும்னா நிம்மதியாக தூக்கம் வருதா, இது இந்த சந்தோஷத்தை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை, ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்துட்டு வீட்டுக்கு போகாத இருக்கவங்களாம் நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க மக்கள். மேபி அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா காசு அது வந்து பணம் சம்பாதிக்கணும்ன்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்கே அவங்கள எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு மனுஷனா இங்கே இந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்கே இருக்கணுன்றதுக்காக இவங்க தனி மனுஷன் சுகத்துக்காக அது எல்லாத்தையும் வேணும்னு தூக்கி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரி ஊருக்கு போகணும்னு நினச்சி போக முடியாத சூழ்நிலை கைதின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியும் இருக்கிறோம்ல. நீ எத்தனை நாள் ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும்? இல்லை, என்ன ஒரு என்னோட கெஸ்ஸிங், என் மாமன் 10th படிக்கிறான்ல, ஒரு ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன். இன்னொரு தம்பி, இன்னொரு பையன் இருக்கான்ல, எனக்கு என்னன்னா அவனுக்கு ஃபினான்ஷியல் வைஸாக வந்து ஒரு அமௌண்ட் கிடக்கு நம்மள்கிட்ட, ஒரு சொத்தோ ஒரு சேவிங். சரி சரிங்க. அதை வச்சு அவனை அப்படியே நம்ம படிக்க வச்சிருவேன். இவன் பெரியவன் என்னன்னா ஒரு கள்ளங்கடம் இல்லாத ஆள் இந்த மாதிரி. அதனால சின்னவன் வந்து பயங்கரமாக சுட்டி போன ஆள், கொஞ்சம் தெளிவான ஆள்.
எப்படிண்ணா இவ்வளோ நம்புறீங்க, இவ்வளோ தெளிவாக கெஸ் பண்ணுறீங்க? அவன் எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், நம்மளே பார்க்குறோம். அவன் பசங்க நம்ம ஊருக்கு போனோம்னா பசங்களோட கேரக்டரை நம்ம பார்க்குறோம்ல, அதை கெஸ் அனலைஸ் பண்ணுறோம்ல. சரி, இவன் என்னவா இருப்பான், இவனுக்குள்ளே என்னவா இருக்குங்கிற நான் என்னவா இருக்குன்ற இதை வந்து நான் நிறையா திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி என் பசங்க அவன் என்னவா இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுன மனசு. அவன்கிட்ட வந்து ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைங்களுக்கு பணம் கொடுத்தா அவன் வேண்டியதோ போய் வாங்கி சாப்பிடுவான். இல்லை, இவன் பையில் வச்சுருப்பான். இவனுக்கு தேவைங்கிறத தாண்டி அங்கே யாராவது கேட்டாங்கன்னா அதை எடுத்து கொடுத்துருவான். அந்த மாதிரியான ஒரு டைப் அவன். சரி, இப்போ நீங்கள் இங்கே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னா என்ன சொல்கிறது, நல்லா இருக்கீங்கன்னான்றத ஓப்பனாக கேட்குறதுனா 3 வேளை சாப்பிட்றீங்களா சரியா? அதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்களா? எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே 2 தம்பிங்க இருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாமே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஊர் பசங்க தான் எல்லாம். அதுக்கு எந்த குறையுமே கிடையாது. இதை ஏற்றுக்க ஆரம்பித்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டிங்களா? இங்கே என்ன பண்ணுறது, நம்ம போகிறோங்கிறப்போ அவங்க வேண்டாங்கிறப்ப சரி ஓகே, அட்லீஸ்ட் நம்மளுக்கு வேறு என்னத்தில் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியுமோ அதில் ஆகிக்க வேண்டியதான். பசங்களோட போனோமா கிளம்பிடும். ஆனால் நிறையா தொலைச்சிட்டு இருப்போம்லண்ணா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு லைஃப். காமம், இன்பம், சந்தோஷம், வெறுப்பு, துக்கம் எல்லாத்தையும் இழந்துட்டு இருப்போம்ல. 18 வருஷன்றது எண்ணக்கூடிய நாளாண்ணா? இல்லை, ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்ல போனோம்னா, உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்காண்ணா நீ வரக்குள்ள அந்த ஃபோட்டோ? இல்லை, அந்த அப்போ என்கிட்ட ஃபோனே கிடையாது. இல்லை, ஃபோனே இல்லை. இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் 2006 வந்தேன். ஃபோனே கிடையாது. கஷ்டப்பட்ட நாட்கள் நிறையா நாள் இருக்குது. சாப்பிடாம படுத்த நாள்லாம் நிறைய நாள் இருக்கு. அது 3 வேளை சாப்பிடாம படுத்த நாள்லாம் இருக்குல்ல. 3 வேளையுமா? ஆமாம். 710 வெள்ளி நம்மளுக்கு சம்பளம் நான் வர்றப்பெல்லாம். அப்போ நம்ம வந்து இங்கே வர ஏஜென்ட் ஃபீஸு 1.5 லட்ச ரூபா கட்டணும். எப்போ? 2006. அப்போ வந்து 10,000 ரூபாய்க்கு 350 வெள்ளி. ஓ, 10,000 ரூபாய்க்கு 350. ஸோ மாதம் 100 வெள்ளி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஆனால் தாங்கி நின்றுட்டீங்க. ஆரம்பத்தில் அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருந்திருக்கும் தானே? என்னன்னா, நம்ம கவலைகளையும் தாண்டி மன நிறைவு எது தெரியுமா, நம்ம வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணும்போது என்னப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறாங்கல்ல ஒருத்தங்க, என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல, அந்த நிம்மதியோடு அப்படியே வாழ்ந்தாச்சு. அதுவுமே கிடைக்காத சண்டை போட்ட நாள் நிறையா நாள் இருக்கும் தானே? இருக்கும். ஆனால் குழந்தைங்கள பார்க்கக்குள்ள அது எல்லாமே குறைஞ்சிரும். நான்லாம் இப்போல்லாம் நினைப்பேன், எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா மட்டுமே இருந்துட்டு போயிருந்துருக்கலாம்ல. எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா மட்டும் இருந்துட்டு போயிருந்தா இன்னரும் நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை நான் வாழ்ந்துட்டு போயிருந்துருப்பேன். சரிண்ணா, இப்போ நீங்கள் இப்படி இருக்கிறீங்கல்ல, 18 வருஷமாக இந்த பொறுமையும் நிதானமும் அமைதியும் உங்களுக்கு எப்படி கொடுத்துச்சு? ஏன்னா நீங்கள் வரக்குள்ளே ஒரு வீரனா, எகுத்து கேட்குறவனா, ஒரு கோவம் உள்ளவனா வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த சிங்கப்பூர் எதை காட்டி பயமுறுத்தி இத்தனை வருஷம் உங்களை இங்கே வேலை இந்த பக்கம் இதுலையுமே நான் பயமுறுத்தலை. உங்களோட வறுமை தான். என்னோட வறுமைங்கிறத விட எங்கள் அம்மாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 25 பேர். எங்கள் அம்மாவே வந்து எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சியே 3 பேர், தம்பி ஒரு ஆள், எல்லா பிள்ளைங்களும் எங்கள் அம்மா தான் வளர்த்தது. அவங்களோட அன்பில் நானும் ஒரு சின்ன ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் சார். நம்ம எல்லாம் பார்த்து வளர்ந்து இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே செய்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இப்போ அடுத்தது, இப்போ எங்கள் அப்பா இருந்தார், அவர் நல்லா சம்பாதிச்சார், எல்லாத்துக்கும் பண்ணார். எங்கள் அப்பா மூத்தாள் இந்த குடும்பத்துக்கு. அடுப்பு இருக்கப்போ அடுத்தது யார்? நான் தானே. ஸோ நம்ம டேக் ஓவர் பண்ணி இவன் படிக்கணும், அவன் படிக்கணும், அந்த பிள்ளைங்க படிக்கணும், சித்தப்பா பிள்ளைங்க படிக்கணும், பெரியப்பா பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க. இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் கடவுளாக தெரிவிங்களா? எல்லாருமே நினச்சி பார்ப்பாங்களா? எனக்கு கல்யாணம் ஆகி என் மனைவிக்கு ஒரு 30 பவுன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 7 பவுன் போட்டாங்க. மொத்தத்துக்கு நான் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்குலாம் நான் ஊருக்கு போனேன், ஏதோ பண்ணிட்டு போகல, அதை எல்லாத்தையும் சேர்த்து சித்தி பொண்ணுக்கு நாங்கள் போட்டோம். ஒரு 30 பவுனு எங்கள் காசு சொந்த பவுனு நாங்கள் போட்டு ப்ரைமில் கொடுத்தோம். இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் ஃபோன் பண்ணி பேசாது. பட் அவங்களும் சூழ்நிலை கையாக தான் இருக்கிறாங்க. இல்லை, அவங்க வறுமையாக இருந்தாலும் நீ பண்ணியிருக்கலண்ணா, அது உன்னோட எவ்வளோ பெரிய தியாகம். இப்போ நீங்கள் 2 வருஷம்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன 10 வருஷம், 42ன்னா என்ன? இல்லை, 42 அதுக்கப்புறம் போயிடலான்னு தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக சரி, நீங்கள் போயிடலான்னு எத்தனை நாள் நினச்சிங்க?
எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நினைக்க ஆரம்பிச்சிங்க? நான் வந்து ஒரு 2006 வந்துட்டு திருப்தியா தம்பி முடிஞ்சிச்சுரா பிரச்சனை நான் போயிடலான்னு நினச்சது எந்த வருஷம்? எனக்கு நான் 2010 நான் முடிவு பண்ணேன் கல்யாணம் பண்ணப்போ. சரி போதும் நம்மளுக்கு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா வயசு? 2006 நான் எனக்கு 23 வயசில் வந்தேன். பா அப்போல்லாம் ஏஞ்சி போய் விளாட்ற வயசு இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணி ஊருக்கு போயிடலான்னு நான் முடிவில் வந்தேன். நான் மாதம் சம்பாரிச்சு ஊருக்கு கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பாடியோ சரி ஒரு சேவிங்ஸ் இருக்குண்டா, ஊரில் போய் கல்யாணத்துக்கு அப்புறம் வர தேவையில்லை, அப்படியே இருந்துட்டு நம்ம வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்துருவோம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் கல்யாணத்துக்கு போகும்போது கடனாளியாக தான் போனேன். அங்கே போய் ஊரில் போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. அது எங்கள் அப்பா அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு. சேவிங்ஸ்னால் இங்கே இருக்கிறவங்க சேவிங்ஸ்னால் எந்த மாதிரி சின்ன முறையாக சொல்லுங்களேன். எனக்கு வந்து என்னை பொறுத்த சேவிங்ஸுங்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்டுனா மனைவி நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதா, அம்மாவை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதா, நீங்கள் வந்து சுயநலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதா? நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நிலம் கிடையாது, ட்ரேடிங்ஸ். ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, ஆமாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரியான அறிவு எல்லாருக்கும் இருக்காது இல்லைண்ணா? அதுதான் அது போன ஜென்ரேஷன் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நான் இப்போல்லாம் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது நீங்கள் மாதம் உங்களால் ஒரு மாதம் 5000 ரூபா போட முடியுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு 5 வருஷம் மாதம் நீங்கள் 5000 ரூபா போட்டு பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத காசு உங்கள்கிட்ட நிற்கும். ஏன்னா இந்த மாதம் நீங்கள் 5000 ரூபா போட்டிங்கன்னா அடுத்த மாதம் அந்த 5000க்கு வட்டி போட்டு அதுக்கு அடுத்த வருஷம் 6000 ரூபா கட்டிங்கல்ல, 5000 ரூபா கட்டிங்கல்ல, அதுக்கு அடுத்து வட்டி மேலே வட்டி மேலே வட்டி மேலே வட்டி மேலே ஏறி போயிட்டே இருக்கும். இல்லை நம்பலாமாண்ணா இந்த ட்ரேடிங்கு, எலக்ட்ரானிக்ஸு, இந்த இம்போர்ட்டடு இந்த மாதிரியான ஒரு ஒரு இன்டர்நெட் உலகத்துக்குள்ளார நம்பி நம்மளோட உழைப்பை போடலாமான்ற ஒரு பயம். அதுதான் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்கல்ல. இல்லை தெரியாது எனக்கு அதை பற்றி. எனக்கு அது மேலே ஆர்வமாக இருக்குதா இல்லையான்றதெல்லாம் தெரில. பணம் இருந்துச்சுன்னா ஒரு நகை எடுத்து வீட்டுக்கு அனுப்புறது அந்த மாதிரி தான். எனக்குன்னு எந்த சேவிங்ஸும் இது வரைக்கும் இல்லை. இப்போ நாளைக்கே எனக்கு இங்கே எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட எதுவுமே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு 18 வருஷம் அனுபவம் இருக்குதுல்ல, 18 வருஷம் அனுபவத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஏதோ ஒரு இதில் நமக்கான தேவைகள் தேவைப்படுது, அதை சேர்த்து வைக்கணும். அப்படின்னுக்குள்ளே நீங்கள் மனைவியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை அம்மாவை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான இதா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் நான், என் தம்பி, என் தங்கச்சி, நாங்கள் 3 பேர் இருக்கோம். இப்போ எங்கள் ப்ராப்பர்ட்டி நான் அதான் வாங்கணும்னு வச்சுங்களேன், நானும் என் தம்பியும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி எங்கள் அம்மா பேரில் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா இருந்தாப்புல எங்கள் அப்பா பேரில் தான் எல்லாருமே 2 பேருமே சேர்த்து எழுதுனது. அப்புறம் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் மட்டும் சொல்லிட்டேன், தம்பி நீ வந்து வாங்குற ப்ராப்பர்ட்டி வாங்குற அப்படின்னா உன் பேரில் எழுதிக்க, நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னு நான் என் பேரில் எழுதிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் இருந்ததாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ தான் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும். ஈவன் தோ நம்ம வந்து அந்த பக்குவத்துக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் தனிப்பட்ட விதமாக நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தனிப்பட்ட அது மாதிரி ஒதுக்கியாச்சு. சரிண்ணா, கடைசியாக ஒரு கேள்வி, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குதா? இப்போ தான் சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன். நம்புறீங்களா? நம்பிக்கை இல்லாத போயிட்டு வர மாட்டேன்றீங்க? இல்லை எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. எனக்கு நிறைய தடவை வந்து நான் எதிர்பார்க்க ஒன்றும் இல்லை. இந்த பிஆர் நான் வாங்கியிருக்கேன்ல, இது நான் எனக்கு இதில் விருப்பமும் கிடையாது, எனக்கு இதுக்கான ஆர்வமும் கிடையாது. ஒருத்தர் வந்து என்னை வந்து எங்கள் மேனேஜர் வந்து என்னை வந்து நீ போய் இது அப்ளை பண்ணு, பிஆர் வாங்குன்னு சொல்லி என்னை புஷ் பண்ணி தள்ளி விட்டார். அன்னைக்கு அவர் எனக்கு கடவுள். இன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் இத்தனை வருஷத்தில் நான் பிஆர் வாங்கி இவ்வளோ வருஷம் எனக்கு சேவிங்ஸ் கிடையாது. அதே மாதிரி என்னை ஒரு சூழ்நிலையும் ஒருத்தன் தள்ளி விட்டான் பாருங்க, அவன் தான் எனக்கு கடவுள். நம்புறீங்க? அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். நம்மளுக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குல்ல, சக்தி இருக்கு. நம்புறீங்க? நம்புறேன். வாழ்த்துக்கலாம். அதனால தான் நம்ம ஒழுக்கமும் இருக்கோம். இல்லை அது என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்னா நம்ம சுழ ஒழுக்கம் தான் சொல்லுவோம். அதான் சுழ ஒழுக்கத்தை மீறி எந்த கடவுளும் நம்மளால இது அரண் வந்து நமக்குள்ளார சரியாக இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம சரியாக இருக்க முடியாது. நம்மளால் ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு இதை ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தண்ணி அடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அதை வந்து நம்ம டெய்லி அடிச்சிட்டு இருக்கிறோம், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நேராக தெய்வத்தை தேடி போகிறோம். நான் மாலை போடுறேன், எனக்கு இதெல்லாம் எனக்கு விட்டுரு அப்படின்னும். 48 நாள் மாலையில் எந்த ஒரு பிரச்சனையுமே, எந்த தண்ணியும் இல்லை, தம்மும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நிம்மதியாக இருக்கிறோம்ல. அப்போ நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு இருக்குல்ல. சரிங்கண்ணா, டைம் ஆகிடுச்சு, போயிட்டு வரேன். ஓகே, பார்த்ததில் சந்தோஷம்.
இன்னும் ஒரு 4 வருஷத்தில் கிளம்புங்க. 2 வருஷம் வேணாம், இன்னும் 4 வருஷத்தில் முழுமை பெற்றுருங்க. இல்லை அது கடவுள் கொடுக்குற வரமாக கூட எடுத்துக்கங்க. போராட்டம் ரொம்ப தூரம் போகிறோமோன்னு தோணுது. இந்த சுயநலத்துக்காக நான் போகிற மாதிரி இருந்தா நான் இப்போ கேன்சல் பண்ணிட்டு போனாலுமே. ஆனால் நீ சொல்கிற இல்லைண்ணா, உன்னை யாருமே கடவுளாக இப்போ வரைக்கும் பார்க்கலல்ல. நீ இவ்வளோ பண்ணியிருக்கிற உங்கள் தங்கச்சிக்கு, மனைவிக்கு, அம்மா. இப்போ இன்றைக்கி யாரும் உன்னை கடவுளாக பார்க்கலல்ல. தேவைக்கு தானே, திருப்தி தான். அதுதானே தேடுறேன். அது யாருமே யாருக்கிட்டையுமே கிடைக்கலல்ல. அப்படியேப்பட்ட சுயநலம் வஞ்சம் உள்ள இந்த உலகத்தில் மனிதர்கள்ட்ட நம்ம ஏன் நம்மளை தியாகம் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் என்னோடய கேள்வி. தியாகம் வந்து கொடூரமான வியாதியாக இருக்குது. அதில் இன்னொருத்தவங்க அனுபவிக்கிறது நம்மளுக்கு கிடைக்க கூட மாட்டேங்குது. அதனால் நம்ம அவங்களோட சேர்ந்து அவங்களோட கொடூரமாக கூட இருந்துக்கலாமே தவிர போதும். ரொம்ப நல்லவங்களாம் எத்தனை வருஷத்துக்கு இருக்க முடியும்? அது எனக்கு தோணுது. ஒரு என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் நம்ம போயிடலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னைக்கு காலைல அப்படியே கிருகிருந்துச்சு. எனக்கு தெரியும் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி போச்சு அப்படின்னு. எத்தனை 43 வயசாகிடுச்சு, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நான் வீட்டில் நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இங்கே சாப்பாடும் டயத்துக்கு சாப்பிட முடியல, ப்ரெஷரு, டென்ஷனு, வேலைன்னு ஓடிக்கிட்டே கிடக்குறோம். இதுக்கு மேலே வந்து அட்லீஸ்ட் நம்ம சம்பாதிக்கிற காசை வந்து ஃபுல்லாக மெடிக்கலுக்கு செலவாயிடக்கூடாது. இந்த டயத்தில் நான் அட்லீஸ்ட் இது ஆரம்பம் மாதிரி இருக்குது எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி டேப்லெட் எடுக்காமல் ஓரளவு சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஊருக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன் நான். ஏன்னா எங்கள் அப்பா வேறு இல்லாதனால இப்போ அடுத்த குடும்பத்துக்கு இத்தனை நாள் எங்கள் அம்மா நல்லா ஓடிக்கிட்டு கிடந்துச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கும் அதுக்கு முடியல, சுகரு முடியல. வீட்டில் பிள்ளைங்க 2 அண்ணா எதையும் கவலைப்படாங்கண்ணா. நினச்சா அது ரொம்ப பெரிய வழியாக இருக்கும். நல்லா இருங்கண்ணா, மேலே வந்துடுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்கண்ணா, நிம்மதியாக இருண்ணா. தியாகம் கம்மி பண்ணிவிடுங்கண்ணா. ரொம்ப எனக்கு கேட்குற நம்மளுக்கே வலியாக இருக்குதுண்ணா. சும்மா இல்லைண்ணா, நம்ம ஓடி ஆடுற விளையாட வயசு 23 வயசு, என்ன வயசு அப்படிங்க வந்து எனக்கு இன்னொரு பெரிய ஒரு வருத்தம் என்ன தெரியுமா இல்லையா? இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 தடவை ஊருக்கு போயிட்டு வந்தோம். நம்மளுக்கு கீழே ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க. ஒருத்தனை கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணி புள்ள மூஞ்சி கூட பார்க்கல, அவனுங்களாம் 2 வருஷம் ஆகுது. என்ன அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஆண்டவன் அவங்களோட கொஞ்சம் மேலே தான் நம்மளை வச்சுருக்கிறான்னு வச்சுங்களேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் பரிதாபப்படுவேன். இல்லை, மக்களுக்கு இந்த பொதுவாக இந்த பணத்தோட இந்த பணத்தால் மற்றவங்கள தியாகம் படுத்துறது நம்மளை பெருசாக உயர்த்தணும்னு நினச்சி நம்மளை வருத்திக்கிறோம். அதுதான் நம்மளோட செலவுகளையும் நம்மளோட கமிட்மெண்ட்டையும் குறைச்சிக்கிட்டு இது போதும்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளம்புறதான் நம்மளுக்கு நல்லது. சரிண்ணா. விக்கியை நான் நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். விக்கியை பற்றி சொல்லணும்னு சொன்னேன்ல, அவன் யாருன்னா எனக்காகவே எல்லாத்தையுமே வந்து விட்டும் கொடுப்பான், அதை ஏற்றுக்குவான். நான் ஒன்று சொல்லி அது சரிண்ணா, அது ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் என்ன எனக்கு ஒரு சந்தோஷம்னா, நான் சொல்கிறத நான் சொல்லி தான் அவன் ஃபோன் வாங்கினா. ஃபோனை விட்டுருங்க, அது ஒரு சாதாரண விஷயந்தான். 1.5 லட்ச ரூபா நான் சொல்லி வாங்குறேன்றது சாதாரண விஷயமாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் சொல்லி தான் அவன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவன் மீதி இருக்கிற 100 வருஷத்தை கழிக்க போகிறான். அதுக்கு நான் தான் உறுதுணையாக இருந்தேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக என் கையால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்காக கொண்டு வந்து நிறுத்தி, ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணி வைனான்னு சொல்லிட்டு என் முன்னாடி நிற்க வச்சான். அதுக்கு மேலே நான் அவனை என்ன சொல்கிறது? அதாவது என்னை திருப்திப்படுத்தணுன்றதுக்காகவே அவன் நிறையா இருந்திருக்கான். அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருங்க. உங்களை மிஸ் பண்ணுறேன்.